நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம் 2026 கூட்டுத்தொகை என்ன வருது சார்? டக்குன்னு கேட்டிங்களே. 2 2 6 10 சார். 1 இந்த 1 வந்து சூர்யாவுக்கு ரொம்ப லக்கி நம்பர் அப்படின்னு நினைக்கிறேன். சூர்யாவை பொறுத்தவரையில் அவருடைய படங்கள் சினிமா தியேட்டருக்கு வந்து பெருசாக கொண்டாட முடியும் அப்படின்ற ஏக்கம் அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் இருந்தது. அதை தீர்த்து வைத்த படமாக கருப்பு திரைப்படம் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஆக்சுவலாக. அதை தாண்டி அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜனவரிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வெளிவந்த படங்களில் மிக அதிகமான வசூலை குவித்த படம்னா அது ஆர்ஜே பாலாஜியும் சூர்யாவும் இணைந்து உருவாக்கிய இந்த கருப்பு திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த வருஷம் தென்னிந்திய படங்களில் மிக அதிகமான வசூலை செஞ்ச படம்னா அது சிரஞ்சீவி நடித்த மன சங்கர வரப்பிரசாத் காரு அப்படின்ற படம். அதுதான் நம்பர் 1 சவுத் இந்தியாவில் வந்த படங்களில். செகண்ட் பொசிஷனில் வந்து சூர்யாவுடைய கருப்பு இருக்குது. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 ஒரு வெற்றிகரமான ஆண்டு, அவருக்கு ஒரு லக்கி ஆண்டு அப்படின்னு எதனால் சொன்னேன்னா, இப்போ அடுத்து ஆகஸ்ட் மாதம் வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படம் வருது. அந்த படத்துக்கு இப்போவே பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. அதை தொடர்ந்து ஜீத்து மாதவனுடைய டைரக்ஷனில் நடிக்கிறார்ல, ஒரு மாதிரி ஒரு ஃப்ராங்கி ஆஃபீஸராக அவர் நடிக்கிறார்ல, போலீஸ் ஆஃபீஸராக. அந்த படம் வந்து தீபாவளி அன்னைக்கு வெளிவர இருக்குது. ஒரே வருஷத்தில் 3 படம் சூர்யா படம், ஹேட்ரிக்கு. அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் சரியாக சொல்லணும்னா 2026 ஒரு சூர்யா ஆண்டு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மிகப்பெரிய நட்சத்திரம் நடித்த படங்கள்லாம் வரப்போ இந்த ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் அக்டோபர் மாதம் வருது. ஆனாலும் 3 திரைப்படங்கள் ஒரே ஆண்டு அப்படின்றது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் ஷேரிங்கில் வந்து நம்முடைய கதாநாயகர்கள், முக்கியமான டைரக்டர்கள், யார் யாரெல்லாம் அதிகமாக சம்பளம் வாங்குகிறாங்களோ அவங்களாம் வரணும் அப்படின்றது தமிழ் சினிமா தயாரிப்பாளருடைய கோரிக்கையாக பல மாதங்களாக இருக்குது. அதுக்காக கடுமையான முயற்சிகள்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஸ்ட்ரைக் கூட பண்ணாங்க. அதை பற்றி வந்து சமீபத்தில் விஷ்ணு விஷால் நம்முடைய சாய் சித்திர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருந்தார். நான் ஒரு படத்தில் பார்ட்னராக வரேன்னா அந்த பட தயாரிப்பாளருடைய அக்கௌண்ட்டெல்லாம் நான் கேட்பேன். அது உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த படத்தில் எவ்வளோ அவங்க கடன் வாங்குறாங்க, அவங்க கடன் வாங்குகிற தொகை இருக்குல்ல, அது இந்த படத்துக்காக செலவழிக்கப்படுது அப்படின்லாம் எனக்கு தெரிய வேணாமா சார்? எனக்கு அவங்க சம்பளம் கொடுத்தாங்கன்னா எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நானும் அந்த படத்தில் ஒரு பார்ட்னர், அவங்களுடைய லாபத்தில் தான் எனக்கு பங்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது இந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னாரு. இப்போ சமீபத்தில் நம்ம ப்ரொடியூசர்ஸ் ரவுண்ட் டேபிள் ஒன்று நம்ம நடத்தினோம். அதுலேயும் ஏறக்குறைய இந்த கருத்து வந்து பலராலும் விவாதிக்கப்பட்டது. அப்போ விஷ்ணு விஷாலுடைய கருத்து சரியான கருத்து தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பல தயாரிப்பாளர் மத்தியில் இருந்தது. இது நடுவில் அல்லு அர்ஜுனுடைய அப்பாவும் பிரபல தயாரிப்பாளருமான அல்லு அரவிந்த் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்து இன்னும் சென்சிபிளான ஒரு கருத்தாக இருக்குது. இந்த ப்ராஃபிட் ஷேரிங்கெல்லாம் தாண்டி எல்லா திரைப்படங்கள்லேயும் முக்கியமான கதாநாயகர்கள் இருக்காங்களே, அவங்க ஸ்டேக் ஹோல்டராகவே உள்ளே வரணுன்றார். அந்த படத்துடைய தயாரிப்பில் உங்களுக்கு பங்கு இருக்கணும் முழுமையாக. அந்த பங்குன்றது இந்த லாபத்தில் வந்து பிரித்து கடைசியில் வாங்கிட்டு போகிறது மட்டும் இல்லை. அந்த படம் நஷ்டம் அடைஞ்சதா அந்த நஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். அதை தாண்டி அந்த படத்துக்கான பட்ஜெட் போடுறாங்கல்ல, அந்த பட்ஜெட் போடுறதுலேயே நீங்கள் இருக்கணும். அப்போ உங்களுடைய படம் எந்த செலவில் தயாராகுதுன்னு தெரியும். இந்த செலவு இந்த படத்துக்கு வேணாமே, இதை தவிர்க்கலாம். ஏன்னா நீங்களும் தான் அந்த லாபத்தை என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதுவே நஷ்டம் அடைஞ்சால் அது உங்கள் தலை தான் விடிய போகுது. அதனால் இதெல்லாம் வேணாம், இதை தவிர்க்கலாம் அப்படின்லாம் அவங்க திட்டமிடலாம். இப்படி ஒரு பட தயாரிப்பில் முழுமையாக ஹீரோக்கள் வந்து தங்களை ஈடுபடுத்திக்கணும். அப்போ தான் சினிமா உலகம் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா உலகம் செயல்பட்ட முறையே வேறு. ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு படம் ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். ஒரு பக்கம் சிவாஜி, ஒரு பக்கம் சத்யராஜ், இளையராஜா இசை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா முதலீடுனா 3 லட்சம் ரூபா தான். சிவாஜிக்கு 1 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்தேன், சத்யராஜுக்கு 50,000 ரூபா முன்பணம், இளையராஜாவுக்கு 25,000 ரூபா முன்பணம். பூஜை போட்டாச்சு. பூஜை அன்றைக்கே 5 ஏரியா விற்றுருச்சு படம். அதுக்கப்புறம் படம் நடக்கும்போது ஒரு 3 ஏரியா விற்றுச்சு. ஒரு காசு கூட வெளியே நம்ம கடனே வாங்கலை அந்த படத்துக்கு. அப்படி ஒரு நிலைமை ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு படம் வெளியாகி இந்த படத்துக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கு வந்து பசை காய்ச்சறதுக்கு வரைக்கும் ப்ரொடியூசர் தான் செலவழிக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. முன்ன இப்போ இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து 3 லட்ச ரூபா எடுத்துகிட்டு அது மாதிரி ஒரு பிரம்மாண்டம் படத்தை எடுக்க முடியுமா? இன்றைக்கி கையில் வந்து 20-30 கோடி ரூபா இருந்தால் கூட அப்படி எடுக்க முடியாது. ஒரு 100 கோடி ரூபா வச்சுட்டு வந்தால் தான் அது மாதிரி படம் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போ வந்து எல்லாரும் ஒரு ஷேரிங்கிற முறையில் வந்தால் தான் சினிமா உலகம் ஆரோக்கியமாக செயல்படும், தொடர்ந்து படங்களை எடுக்க முடியும். இப்போவே பார்த்தோம்னா எத்தனையோ படங்கள் வந்து பட தயாரிப்பே முடங்கியிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா ஃபைனான்ஸ் பிரச்சனை தான்.
படத்துடைய பட்ஜெட் எகிரிட்டே இருக்குது, ஆனால் ரிட்டர்ன் இல்லை. அப்படின்போது படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபைனான்சியர்ஸ்லாம் தயங்குறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் சீர்படுத்தணுன்றதுக்காக தான் அல்லு அரவிந்த் அந்த ஒரு அருமையான யோசனை சொல்லியிருக்காரு. இது வந்து பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு யோசனை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. பராசக்தி படத்தில் எனக்கு சம்பள பாக்கி 8,39,00,000 இருக்குது அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சுதா கோங்கரா. இப்போ அல்லு அரவிந்த் சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய பார்ட்னராக அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எழுந்திருக்காது இல்லையா? ஏன்னா அந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லா பணிகளையும் அவங்களுடைய பங்கு இருந்திருக்கும். அந்த படம் என்னென்ன செலவாகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த இடத்துல செலவு கட் பண்ணலான்னு அவங்களே யோசிச்சிருப்பாங்க. ஒரு திரைப்படத்தில் 8,39,00,000 ஒரு டேரக்டருக்கு தர முடியாத ஒரு சூழ்நிலை அந்த தயாரிப்பாளருக்கு ஏற்படுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய நட்டத்துக்கு ஒரு ஆளாக இருப்பார். அந்த நட்டத்தை பற்றி மற்ற யாரும் அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட யாரும் கவலைப்பட்டதா தெரியலையே. அதெல்லாம் ப்ரொடியூசர் மட்டும் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இது வந்து ஷேர் பண்ணப்படணும். ப்ரொடியூசர் மட்டும் நட்டத்துலேருந்து காப்பாற்றப்படணும்னு நான் சொல்ல வரல. ப்ரொடியூசரும் நட்டத்தை அனுபவிக்க தான் போகிறாரு. அவர் தலையிலேயே எல்லாத்தையும் போட்டிங்கன்னா சினிமா உலகம் செயல்படாது அப்படின்றது தான் நான் சொல்ல வர விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு சார். இப்போ ரீசெண்டாக கூட பிளாஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்தது. பெரிய ஹிட், கிட்டத்தட்ட 75 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ அந்த படத்தில் ஹீரோ நடித்த அர்ஜுன் சார் ஆகட்டும், அபிராமி மேம் ஆகட்டும், அவங்க வந்து சேலரிக்கு தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்க வந்து ப்ராஃபிட் ஷேரிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா 75 கோடி அப்படிங்கும்போது ஒரு 10% அப்படிங்கிற மாதிரி. இல்லை 10%ஓ 15% என்னவாக இருந்தாலும் அவங்க அந்த படத்துக்காக என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அதை விட குறைந்தது 2 அல்லது 2.5 மடங்கு சம்பளம் அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது இது இப்படி ப்ராஃபிட் ஷேரிங்கில் போகிறதுல நட்டம் மட்டும் வரும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இல்லாமல் இப்படி பெரிய லாபம் அடைகிற படம் இருக்குல்ல, அதில் வந்து அவங்களுக்கு பெரிய சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றதையும் உணர்ந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு அதுவாகவே அமைஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அதே தான் சார். அண்மையிலே மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கனவு படமாக இருந்தது அப்படின்னு குற்றப்பரம்பரை படத்தை சொல்லலாம். குற்றப்பரம்பரை எப்படியாவது படமாக்கணும் அப்படின்றதுக்காக அரும்பாடுபட்டார் அவர். அதில் தான் அவருக்கும் பாலாவுக்கும் நடுவில் கூட கருத்து மோதல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆனாங்க. ஆனாலும் அதை வந்து நம்மளால் படமாக எடுக்க முடியும் அப்படின்ற வருத்தம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கை மாறி பல பேர் அது வெப் சீரிஸாக பண்ண போகிறதா அறிவித்தாங்க, திரைப்படமாக எடுக்க போகிறதா பாலாவும் ஒரு முறை அறிவித்தார். ஆனால் அதெல்லாம் நடக்காமே இருந்தது. இப்போ ஒரு வழியாக அந்த குற்றப்பரம்பரைக்கு ஒரு விமர்சனம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தை சசிகுமார் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தார் வெப் சீரிஸாக. அவருமே பார்த்தா அதில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதனால் அது தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு வழியாக குற்றப்பரம்பரை உருவாக போகுது வெப் சீரிஸாக, மிகப்பெரிய பொருட்செலவில். ஏன்னா அதை வந்து ரொம்ப ஆத்தன்டிக்காக சொல்லப்பட வேண்டிய ஒரு காலத்தின் கதை, ஒரு சரித்திர பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து முறையாக பதிவு பண்ணோன்னா நிச்சயமாக அந்த காலகட்டத்துக்கே ரசிகர்களை அழித்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து ஏறக்குறைய ஒரு 50 கோடி ரூபாய் செலவில் வெப் சீரிஸாக அது உருவாக இருக்குது. இப்போ ரத்னகுமார் தான் அதுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு. சூப்பர். சசிகுமார் டைரக்ஷனில் மிக விரைவிலேயே அந்த வெப் சீரிஸுடைய படப்பிடிப்பு தொடங்க போகுது. வெப் சீரிஸ் வரலாற்றிலேயே ஒரு வித்தியாசமான படைப்பாக நிச்சயமாக அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முக்கியமான கதாபாத்திரத்தில் சத்யராஜ் நடிக்க இருக்கார். அது இன்னொரு கூடுதல் தகவல் ரசிகர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சார், இப்போது தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதாவது ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சு ஓடிடி சேல் அப்படிங்கிற விஷயம் ஆகாமல் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது சார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டருக்கோ இல்லை தயாரிப்பாளருக்கோ ப்ராப்பரான பிளானிங் இல்லையா அப்படிங்கிற இது எல்லா படங்களுக்கும் நடக்கிறது இல்லை. ஒரு சில தயாரிப்பாளர் இருக்காங்க, அவங்க வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு ஓடிடிகிட்ட போய் பேசி, அதாவது படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடியில் கதை சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறவங்களாம் கூட இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட சாய் சித்ரா நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் விஷ்ணு சார். அவர் சொல்லும்போது கூட கதையே நான் போய் சொல்லியிருக்கேன் சார், அவங்களுக்கு 3 கதை 4 கதை சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு எந்த கதை பிடிச்சதோ அதை இப்போ எப்படி இருந்தாலும் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச கதையை எடுக்க வேண்டியதுனால அவங்களுக்கு எந்த கதை பிடிச்சதோ அதுக்கப்புறம் தான் சார் எடுக்க ஆரம்பித்தேன். அதனால தான் என்னால் ஓடிடியோட ஒரு ரேப்போர்ட்டை மெயின்டைன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு படம், இந்த படம் நீங்கள் வாங்குங்கன்னு சொன்னால் அந்த படம் லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், போன படத்தில் உங்களுக்கு லாஸா, நான் அடுத்த படத்தில் அது சரி கட்டி தரேன்னு சொல்லி இது மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால தான் அப்படின்னாரு. நீ சொன்ன மாதிரி அது மாதிரி பிளான் பண்ணுற தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக சார். அதில் ஒரு டேரக்டர் வந்து முக்கியமான டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் சார். அவருடைய படங்களுக்கு வந்து ஓடிடியில் எந்த அளவுக்கு மவுஸ் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ விஜய் சேதுபதி சாரோட ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓடிடி சேல் ஆகிடுச்சு, ஆடியோ ரைட்ஸ் சேல் ஆகிடுச்சு, ஓவர்சீஸ் சேல் ஆகிடுச்சு. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு 60% 70% பட்ஜெட் வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ அவர்கிட்ட ப்ராப்பரான பிளானிங் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி என்ன சொன்னோம், நிறைய பேர்ட்ட வந்து பிளானிங் இல்லை, கொஞ்சம் இதெல்லாம் ட்ரை பண்ணால் வந்து முடியும், பட் அந்த பிளானிங் அப்படிங்கிற விஷயம் இல்லை. அப்படிங்கும்போது இங்கே நம்ம மணிரத்னம் சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பயங்கரமாக யூஸ் பண்ணுறாரு. இல்லை, மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட் பிளானிங். எல்லாருமே அதான் ஆச்சரியமாக சொல்லுவாங்க. பொன்னியின் செல்வன் கதை இருக்க எம்ஜிஆர், கமல்ஹாசன் எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. எம்ஜிஆரால் ஏன் அதை எடுக்க முடியலன்னா அவ்வளோ பெரிய கதை.
அதை சுருக்கி ஒரு 3 மணி நேர படமாக கொண்டு வர முடியுமா அப்படின்ற தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்குள்ளே காலம் மாறுதல்ல அவரால் அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த தயக்கம் முதல்ல மணிரத்னத்து கூட இருந்தால் கூட ஒரு பத்திரிகை பதிவு இருக்குது. அதுக்கப்புறம் அதை சரியாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை வந்து 2 பார்ட்டாக மிக அழகாக எடுத்து சொன்னார். அது வந்து எல்லாராலும் வியந்து பாராட்டப்பட்ட ஒரு சாதனை. திட்டமிடலான்னா பண்ண முடியாது. அதையும் பார்த்தா ஏறக்குறைய 2 பார்ட்டை 150 கோடி ரூபாய்க்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணார். முதல்லயே இது இந்த இடத்துல ஷூட்டிங் இப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு திட்டமிட்டதுனால தானே அப்படி பண்ண முடிஞ்சு. இல்லைன்னா அதே பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை யார் எடுத்திருந்தாலும் குறைஞ்சது 280லேருந்து 300 கோடி ரூபா ஆயிருக்கும் அந்த செலவு. ஆமாம், இவருடைய பிளானிங் தான் அந்த படத்தினுடைய காஸ்ட் இவ்வளோ குறைஞ்சதுக்கு காரணம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் பங்கேற்ற எல்லாருமே சொன்னாங்களே, கார்த்தால ஷூட்டிங் 5:30 மணிக்கு ஆரம்பிக்கும், 6 மணிக்கு ஆரம்பிக்கும். 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னா மணிரத்னம் எத்தனை மணிக்கு அங்கே இருப்பார்? அவர் 4 மணிக்கு இருக்கணும். அந்த மாதிரி டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுற எத்தனை டேரக்டர் இன்றைக்கி இருக்காங்க. அது இருந்தால் தானே இதெல்லாம் வரும். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் படப்பிடிப்புலேயும் சரி, படத்தை வியாபாரம் பண்ணுறதையும் சரி, பக்கா பிளானிங் அவருக்கு இருக்குது. அதனால தான் இவ்வளோ நாள் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சினிமா உலகத்தில் தொடர்ந்து வெற்றிகரமாக வளம் வந்திருக்க முடியுது. அவர் படத்தை நடிக்கணும்னு அத்தனை நட்சத்திரங்களும் ஆசைப்பட்றாங்கன்னா அதுதான் முக்கியமான காரணம். பர்ஃபெக்ட் பிளானிங். அண்மையிலே மறைந்த பாரதி ராஜாவை பற்றி ஒரு தகவல் சொன்ன மாதிரி பாக்யராஜை பற்றி ஒரு தகவல் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நம்ம ஆஃபீஸுக்கு சுரேஷ் கிருஷ்ணா வேற ஒரு விஷயமாக என்கிட்ட பேசுறதுக்காக வந்திருந்தார். அப்போ பாக்யராஜை பற்றி பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். பாக்யராஜ் ஒரு திரைக்கதை மாமன்னன் அப்படின்னு எல்லாராலும் பாராட்டப்படுறாங்கன்னா அவர் எழுதின அந்த திரைக்கதையால் மட்டும் இல்லை, மற்ற எத்தனையோ பேருக்கு எவ்வளோ அட்வைஸ். இப்போ சாருகேசி அப்படின்ற ஒரு படத்தை சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்துடைய கதையை ஏறக்குறைய 2 மணி நேரம் சுரேஷ் கிருஷ்ணா பாக்யராஜ் சொன்னாராம். சொன்ன உடனே கதையை கேட்டு எல்லாரும் பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவாங்க, கதை கேட்டோன்னு நல்லா இருக்குது சார், நல்லா எடுங்க, நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் வாழ்த்துக்குன்னு சொல்லி முதுகில் தட்டி அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணல. 2 மணி நேரம் கதையை கேட்டவுடனே இந்த படத்தில் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாற்றங்கள் தான் நல்லாயிருக்கும். அந்த படம் வந்து இசை சம்மந்தப்பட்ட ஒரு படம். அவருடைய அந்த கதாநாயகனுடைய பையன் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஊர்னவன், அப்பா கர்நாடக இசையில் ஊர்னவன். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபியூஷன் மியூசிக்கு கடைசியில் வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மியூசிக்கோடு சேர்த்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு அபிப்பிராயம் சொன்னது பாக்யராஜ். அந்த சஜஷன் இருக்க சார், அது அந்த படத்தில் அவ்வளோ வேல்யூபுளாக இருந்தது. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ, இன்றைக்கி கூட அந்த படத்தை நான் ரசித்து பார்க்குறேன்னா அது காரணம் அந்த கிளைமேக்ஸ். இது மாதிரி பல யோசனைகளை வந்து அந்த படத்துக்கு தந்தார் அவர் அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா சொன்னார். இது வந்து சுரேஷ் கிருஷ்ணா மட்டும் இல்லை, பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தா பல தயாரிப்பாளர், படம் எடுக்கிற தயாரிப்பாளரே கதை கேட்குறதுக்கு டைம் இல்லைன்றான். யாரோ எடுக்க போகிற படம், யாரோ டைரக்ட் பண்ண போகிற படம், ஆனால் அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு தனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 மணி நேரம் அவங்களுக்கு சொல்கிறது வந்து வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு பாக்யராஜ். அதாவது எப்போவுமே ஒருத்தர் இறந்ததுக்கு பின்னால் தான் அவர் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதராக இருந்திருக்கார் அப்படின்ற பல செய்திகள் வரும். இப்போ கே பாலச்சந்திரனுடைய மகனான பாலகைலாசத்தை பற்றி அவர் இருந்தபோது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த டெலிவிஷன் சைட்லெல்லாம் அவர் அப்படி கொண்டாடி தீர்த்தாங்க. எங்களுக்கு இந்த பக்கம் வழிகாட்டி அவர், இந்த பக்கத்தில் அவர் தான் வழிகாட்டி, அவர் தான் எங்கள் குரு அப்படின்னு அவரை பற்றி சொன்னவங்க ஏராளமான பேர். அப்படி தான் பாக்யராஜை பற்றி சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய இழப்பு அப்படின்றது எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு மாபெரும் இழப்பு அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார்.